ஆமாமா, ஏற்கனவே 3-4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மைக்ரோசாஃப்ட் கம்பெனில கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன். டீல் முடியுது. $10 million. நம்ம இந்தியன் மணில கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தலை சுத்தி விழுந்துருவீங்க. ஆமா சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீக் யூஎஸ் வரேன் சார். டெஃபினட்டா மீட் பண்ணலாம். ஏய் என்னம்மா? ராகவ், நோக்கு பொண்ணு பிடிச்சிருக்கோ இல்லையோ? பிடிச்சிருக்குமா? பின்ன என்ன தெரியல, பிள்ளையாண்டாருக்கு பொண்ணு பிடிச்சிடுத்து. மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிடலாமே. அது எப்படி மாமி? என்ன சொல்றீங்க? பொண்ணை பிடிச்ச உடனே எல்லாம் ஓகே ஆயிடுமா? நீ வேற என்னம்மா எதிர்பார்க்கற? எனக்கு அவரை பிடிக்குதா இல்லையான்னு தெரிய வேண்டாமா? அடேங்கப்பா, இதே நம்ம பேச்சு. ராகவ பிடிக்காம போறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அறிவு, படிப்பு, பணம், இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவில இருக்கான். அங்க எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல ரேஷன் கார்டு, பால் கார்டு, இபி கார்டுன்னு அலைய வேண்டியதுதான். அத்தை, என்ன நடக்குதுங்க? கங்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க மாப்பிள்ள. என்ன அத்தை இதெல்லாம்? இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளன்னா எனக்கு ஒரு தகவலும் இல்லாம ஒரு மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தா என்ன அர்த்தம்? எனக்கு அவமானமா இருக்கு. என்னைக்கு தான் நீங்க எனக்கு சரியான மரியாதை கொடுக்க போறீங்க? திடீர்னு ஏற்பாடு ஆயிடுத்து. அப்படி என்ன திடீர்னு ஏற்பாடு? இது என்ன அவசரமா பண்ற விஷயமா? 1000 காலத்து பயிர். போதும், ஒன்னும் பேச வேணாம். 1000 காலத்து பயிரை நம்ம 2 பேரும் வளர்க்குற லட்சணம் இங்க எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பேசாம இருங்கோ. கங்கா, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அத பத்தி பேசு. மாமி, நான் மாப்பிள்ள கிட்ட பர்சனலா பேசணும். ஓகே ஓகே, இதான் எதிர்பார்த்தேன். தமிழ் படம்லாம் நிறைய பார்த்திருக்கேன். நோ ப்ராப்ளம். பேசலாம். என்னடா ராகவ் இது? இதுல என்னமா இருக்கு? ஸ்டேட்ஸ்ல எல்லாத்தையும் ஓபனா தான் பேசுவா. இட்ஸ் நாட் a problem for me. வாங்க பேசலாம். என்ன வேலை பண்றீங்க ஸ்டேட்ஸ்ல? அமெரிக்காவுல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வைஸ் பிரசிடென்டா இருக்க தெரியுமா? 2 தடவை பில் கேட்ஸ் மீட் பண்ணிருக்கேன் தெரியுமா? எக்கச்சக்கமான சம்பளம், 3 கார், குட்டியா ஒரு ஃபார்ம் ஹவுஸ், கிரீன் கார்டு கூட இருக்கு. இன்னும் ஜாஸ்தியா தரேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணாங்க. நான் தான் போல. என்ன வீடு இது? ரொம்ப ஓல்டா இருக்கு. இதெல்லாம் இடிச்சிட்டு பார்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும். தாத்தா காலத்து வீடு அப்படிதான் இருக்கும். ஓ ஷிட், எனக்கு இந்த படத்தை தூக்கி வச்சிட்டு கொண்டாடலாம் பிடிக்காது. பிளடி ஓல்ட் ஸ்கிராப். அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இந்த ஊர்ல பொண்ணு பாக்குறீங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்கு. கார், பங்களா, எல்லாமே. அதெல்லாம் பாத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு புள்ள பேத்துக்க ஒரு பொண்ணு வேணும், அதானே? அப்படி கூட சொல்லலாம். அதுக்கு அந்த ஊர்லயே பொண்ணு கிடைக்குமே. லுக், ஸ்டேட்ஸ்ல என்னுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு கிடைச்சிருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். பட் எல்லாமே பெட்ரூம் வரைக்கும் தான். அதுக்கு மட்டும் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமைக்க, நான் சொன்னபடி கேட்க, என் குழந்தைய பெத்து வளர்க்க ஒரு பொண்ணு வேணும் இல்லையா? ஐ மீன் ஒய்ஃப். கலாச்சாரமான ஒய்ஃப். அதுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க கரெக்ட். அதான் இங்க வந்துட்டேன். நீங்க நிறைய பொண்ணு பாத்திருக்கீங்கல்ல? எஸ், அவங்கள வேற மாதிரி. ஒன்லி ஃபார் பெட்ரூம். நானும் நிறைய ஆம்பளைங்களை பாத்திருக்கேன் பெட்ரூம்ல. அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நோ நோ, சான்ஸ் இல்ல. நீங்க என்ன டீஸ் பண்றதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? எப்படி அப்படி சொல்றீங்க? நீங்க நம்ம ஊர் பொண்ணு, அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. நம்ம கலாச்சாரத்தை நீங்க கெடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வெரி குட். நான் நம்ம ஊர் பொண்ணு, கலாச்சாரத்தை கெடுக்க மாட்டேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஆண்களுக்கு கலாச்சாரமே தேவையில்லையே. அது ஏய், நீ காசு சம்பாதிப்ப, கண்டபடி கூத்தடிப்ப. ஆனா நீ கட்டிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கற்புள்ள நம்ம ஒரு பொண்ணு வேணும். பசுமாட்டை வீட்டுல கட்டுற மாதிரி கட்டி வச்சு சோறு போடுவ. உனக்கு பணிவிட பண்ணி உன் புள்ளைய பெத்து வளர்த்து அது உன் வம்சத்தை எந்தவித சீதாரமும் இல்லாம விருத்தி பண்ணணும். வெக்கமா இல்ல உனக்கு? இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் ரொம்ப பிராட் மைண்ட். இந்த பார், நான் எவ்வளவு ஓபனா பேசுறேன்னு உனக்கு தெரியும்ல. நான் வரப்போற ஒய்ஃபுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன், நிறைய சுதந்திரம் கொடுக்குறவன். ஏய் நிறுத்து.
நீ யாரு? நீ யாரு பொம்பளைக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு? உன் வசதிக்கு நீ வச்சிருக்கிற காரு, செல்போன், ஃப்ரிட்ஜ் மாதிரி உன்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளையும் ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்படித்தானே? அவளை எந்த காலத்திலயும் நீ நல்ல விதமா நடத்த மாட்ட. உன் ஆம்பளை திமிரு அப்படி நடத்த விடாது. எனக்கு தெரியும். உனக்கு அமெரிக்கன் டாலர், இந்தியன் பொண்டாட்டி தான் வேணும். சரி, உன்னை கட்டிக்கிட்ட எனக்கு இந்தியா தான் பிடிக்குது. இங்கே இருந்துடலான்னு சொன்னா வந்துருவியா? சொல்லு. எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஊர்ல பெண் சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சில குரூப்ஸ் தெரியுது பாரு, அதுல நீ ஒருத்தி. அதான் இப்படி ஏடா கூடமா பேசுற. எனக்கு ஒண்ணு மாதிரி ஆளுகளை கண்டாலே அலர்ஜி. யூ ஆர் வெரி டேஞ்சரஸ் கேர்ள். ஆளை விடு. அம்மா வாமா போலாம். என்னடா ராகவ்? 200% நமக்கு ஒத்து வராது பொண்ணு. இங்க வந்ததே வேஸ்ட். வாமா. அம்மா வாமா. என்ன பேசணும்னு தெரியலையே. ஏதாவது பேசியிருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். மகேஷ், இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆமா மதர், மனசுல இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் முன்னாடி தங்கியிருந்த இடத்துல இவர் ரொம்ப கடுமையா நடத்திருக்காங்க மதர். அதுவும் இல்லாம இவர் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை, கஷ்டம் எல்லாமே இப்போ வேற விதமா வெளிப்படுது. முரட்டுத்தனமா அவரை நடக்க தோண்டுது. இழப்போட வலி அவரை கஷ்டப்படுத்துது மதர். ஓ ஜீசஸ். மதர், இவருக்கு இப்ப ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே இல்ல. எல்லாருமே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, இவரை தவிர. ரொம்ப வசதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தவர் இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டு அனாதையா நிக்கிறாரு. நோ மை சைல்டு. இந்த உலகத்துல ஆண்டவனுடைய படைப்புல யாருமே அனாதை கிடையாது. எல்லாரும் எல்லாருக்கும் உறவுதான். மனசு கஷ்டப்படும் போது அந்த ஆண்டவன் தான் அப்பா மாதிரி. இவர் முரட்டுத்தனமா இருந்தா தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறோன்னு இவருக்கு தெரிய போறதில்ல. ஏன்னா இவர் குழந்தை மாதிரி. ஏன் குழந்தையே தான். இவரை நான் பாத்துக்கிறேம்மா. தேங்க்யூ மதர். தேங்க்ஸ் லாட். மிஸ்டர் மகேஷ், இனிமே கார்த்திகை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ ஃபாதர். என்ன ஆனந்தி, சந்தோஷம் தானே? தேங்க்யூ மகேஷ். இட்ஸ் ஓகே. மிஸ்டர் மகேஷ், அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஃபாதர். இந்த ட்ரிப்பு நான் வேற வேலையாக தான் வந்தேன். வீட்டுக்கு வரணும்னு ஆசை தான். ஆனா வர முடியாத சூழ்நிலை. அம்மாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த ட்ரிப்பு நான் வர்றப்போ நிச்சயமா டெஃபினட்டா அம்மாவை பார்த்து தான் போவேன். என்ன பாரதி இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இல்லை, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுங்க. இது உங்களுக்கு தேவையா ஆனந்தி? என்ன சொல்றீங்க? ஆனந்தி, கார்த்திக் விஷயத்தில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் அவரை கூட்டு வந்தது, நீங்கள் அவரை பார்த்துக்கிறது, இது எதுவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்கள் வீட்டில் பல பிரச்சனை. இந்த நேரத்தில் அவர் மேலே நீங்கள் காட்டுற அக்கறை ஏன்? பாரதி, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்லை ஆனந்தி, இப்போ நீங்கள் கார்த்திகை பொறுப்பில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது ஏன்? அவர் மேலே இருக்க பரிதாபமா, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண காதலோட மிச்ச சொச்சமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன பேசுறீங்க நீங்க? நான் தப்பா பேசல ஆனந்தி. நான் கார்த்திக் மேல காட்டுறது நீங்க சொல்ற மாதிரி பரிதாபமோ இல்ல காதலோ இல்ல, மனிதாபிமானம். சக மனுஷன் நல்லா இருக்கணும்னு இன்னொரு மனுஷன் நினைக்கிற மாதிரி மனிதாபிமானம். அதையே நீங்க காதல் அதுன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, கார்த்திக் என்னால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இவரை நான் காப்பாத்துறது எந்த விதத்துல தப்புன்னு சொல்றீங்க? ஐயோ, நான் தப்புன்னு எதுவும் சொல்லல ஆனந்தி. பின்ன என்னதான் சொல்ல வரீங்க? நான் கார்த்திக் இங்க கூட்டிட்டு வந்ததுல இருந்தே பாக்குறேன், உங்க முகம் சரியில்லையே. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிற ஆள் நீங்க. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனந்தி, அப்படி எதுவும் இல்ல. சரி, கார்த்திக்கு குணமாயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? வாட்ஸ் யுவர் பிளான்? அவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்ன பாரதி நீங்க? இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல இல்ல, நீங்க கோச்சிக்க கூடாது. நான் இது மாதிரி நான் இங்க பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க கேட்டீங்க, என்னமோ பேச வந்துட்டு
பேசாமலே போயிட்டீங்க என்ன. அதை இப்போ சொல்கிறேன் ஆனந்தி. ஐ லவ் யூ. இந்த கணம் வரைக்கும் உங்களை நான் கதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை சந்திச்ச நிமிஷத்துலேருந்து என்னை தாக்க வந்தவங்கிட்ட நீங்கள் மாட்டி விட்டீங்களே, அதை கூட ஒரு காதல் மாதிரி தான் நினச்சேன். என்னமோ உங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்து பழகி பேசின மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அதான் என்ன இன்னைக்கு இப்படி பேச வச்சிருச்சு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும், இப்போ இந்த நொடி வரைக்கும் நான் உங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில கார்த்திக் வந்தது, அப்புறம் தொல்காப்பியன் வந்தது, இது மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு போச்சு. ஆனா இப்போ உங்க இடம் தெளிவா இருக்கு. ஐ லவ் யூ ஆனந்தி. ஐ லவ் யூ. என்ன ஆனந்தி, நான் பேசினதை கேட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். தேங்க்யூ மதர். நீங்க போங்க, நான் வரேன். ஓகே. ஆனந்தி, எப்போ வந்தீங்க? நீங்க கார்த்திக் கல்யாணம் பேசும்போதே நான் வந்துட்டேன். நீங்க பேசினதே எனக்கு பிடிக்கல. அப்போ நான் கடைசியாக பேசின எதுவுமே கேட்கல. நீங்க என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லை. போலாமா? ஒரு நிமிஷம் வந்துட்டேன். போலாம் பாரதி. இதை பாருப்பா, லோகம் மாறிண்டே தான் வருது. நான் இல்லைங்கள, அது மாறத்தான் செய்யும். அதே மாதிரி நாமளும் மாறத்தான் வேணும். சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்கு பஞ்சகச்சம் கட்டின்னு போக முடியுமா? தேவைக்கு ஏற்றபடி மாறலாம், தப்பு இல்லை. ஆனால் அடிப்படையான விஷயங்களில் நோ காம்ப்ரமைஸ். புரியுறதா? புரியுறது. பட் அடிப்படையான விஷயங்கள்னு நாம எதை சொல்றது, எதை விடுறது, எதை மாத்திக்கிறது, எதை மாத்திக்க கூடாது, இதெல்லாம் யோசிக்கிறச்சே ஸ்டில் ஐ எம் கன்ஃபியூஸ்டு. அப்படி கேளு. சில விஷயங்கள் நம்ம மூச்சு காத்து மாதிரி, அதை விட்டுறவும் கூடாது, விடவும் முடியாது. நம்ம பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், இப்படி எல்லாத்தையும் உங்க அப்பா தான் உசுரா மதிச்சவர். அதுலேருந்து அவர் இம்மி அளவும் கடைசி வரைக்கும் மாறினதே இல்லை. அவர் வந்து நின்னார்னா மற்ற பொம்மநாட்டிலாம் பேசுறதுக்கு, வாய் திறந்து பேசுறதுக்கு அவ்வளவு பயப்படுவா. அவாத்து பொம்மநாட்டிலாம் அப்படி பழக்கப்படுத்தி இருந்தார். அது மட்டும் இல்ல, பெரியவாள்கிட்ட ஒரு மரியாதை, தம் புருஷன்கிட்ட ஒரு மரியாதை, மற்ற ஆம்பளைகிட்ட எல்லாம் எப்படி பழகணும், அடக்க ஒடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் சொல்லி நம்மோட கல்ச்சர் படி சொல்லி வளர்த்திருந்தார். அடேங்கப்பா, கல்ச்சர் பத்தியும் பொம்மநாட்டி எப்படி நடக்கணுங்கிறத பத்தியும் வாய் கிளியறதே உமக்கு. என்ன என்ன பேசுற? இங்க உட்காந்து ஏதோ பெருசா உபதேசம் பண்றளே, அத உங்க வீட்ல இருக்கிறாளே உங்க புத்திரி கங்கா, அவளண்ட போய் சொல்லுங்க. கங்கா? அவளுக்கு என்ன? உங்க புத்திரியோட லட்சணம் பத்தி தான் சொல்றேன். நீங்க சொன்னீங்களே அடக்கம், பண்பாடு, கல்ச்சர், இது எல்லாத்தையும் உங்க பொண்ணு கங்காக்கு சொல்லி கொடுங்க. அவ உங்க பேச்ச கேட்கலனா உதச்சாவது சொல்லி கொடுங்க. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரிய மாதிரி பேசுங்க. என்ன போய் உன் மாத்திர சம்பந்தம் பண்ணணும்னு நேக்கிற தலையெழுத்தா? எதேச்சியா உங்க சம்சாரத்தை கோவில்ல பார்த்தேன். வீட்டு நிலைமை அப்படி இப்படின்னு கண்ணுல ஜலம் விட்டா. சரி, நல்ல மனுஷா, பதிவுசான பொண்ணதான் பெத்து வச்சிருப்பான்னு நினைச்சு உங்க ஆத்து படியேறி வந்து பொண்ணு கேட்டேன் பாருங்க. அதுக்கு அந்த கங்கா என்ன நக்கல பதில் சொன்ன தெரியுமா? என்ன என்ன அப்படி பெருசா பேசிட்டா? என் பையன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தகுதி என்ன, ஸ்டேட்ஸ்ல அவனோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்க பொண்ணை பாக்கணுங்கிறதுக்காக தான் உங்க ஆத்துக்கே வந்தான். வந்தவரை தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் என்னெல்லாம் கேட்டிருக்கா தெரியுமா? என்ன என்ன கேட்டா? சொல்றதுக்கு நான் கூசறது. அவ சொன்னாலாம், ஸ்டேட்ஸ்ல வெள்ளக்காரங்களோட ஜாலியா இருந்திருப்பியே, அதே மாதிரி நான் அங்க வந்து வெள்ளக்காரனோட ஜாலியா இருக்கலாமான்னு கேட்டாலாம். என்ன வாய் அடைச்சு போயிடுதா? இந்த மாதிரி ஒத்தி கேக்குறானா அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கணும். உடம்பு மட்டும் இல்ல, மூளை முழுக்க கொழுப்பா இருந்தாதான் ஒரு ஆம்பளை பார்த்து இப்படி கேட்க தோணும். அது வந்து வாய் மூடும், பேசப்படாது.
இந்த மாதிரி ஒரு வயசு பையன் அதுவும் பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட பேசுற மாதிரி நீர் அவளை வளர்த்து வச்சிருக்கேன். பொம்பளையாவா நல்ல குடும்பத்துல நல்ல குலங்கோத்திரத்துல பிறந்தவளா இருந்தா இப்படி பேசுவாளா? விசாலாட்சி, நீங்க ரொம்ப பேசுறீள். நான் ரொம்ப பேசுறேனா? அப்ப உம்ம பொண்ணு பேசுனது புத்தி முழுக்க சாக்கடையா இருந்தாதான் அப்படி பேச வரும். இந்த மாதிரி பேசுறானா அவ எவ்வளவு துணிச்சல்காரியா வெக்கம் இல்லாதவளா இருப்பா. இப்படிப்பட்டவ ஒழுக்கமா இருக்க சான்ஸே இல்ல. நிச்சயமா அவ நிறைய தப்பு பண்ணிருக்கணும். வாய் மூடுங்க. This is the limit. என்னைய பெரிய லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ண பொண்ணை பெத்து போட்டுட்டு பெருசா பேசுறாரு. அவ்வளவு ரோஷம் இருந்தா நேரா போய் உங்க பொண்ணு மூஞ்சில காரி துப்போம். அவளை உண்டு இல்லைன்னு பண்ணும். இல்லையா காசி ராமேஸ்வரம்னு கிளம்பிப்போம். வாட. தைலா, ஏ தைலா, தைலா, எங்கடி உங்க அம்மா? ஏய் தைலா, ஏன் இப்படி சத்தம் போடுறேன்? என்னடி என்ன வேற என்ன பண்ண சொல்ற? நான் அங்கேயே தூக்குல தொங்கி ஒரு ஏடியா செத்து ஒழிஞ்சிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து தொண்டை கழி அவங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன் பாரு. போச்சுடி, போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சொல்றேன்? ஆமாண்டி, எனக்குன்னு ஒரு மரியாதை, என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், பாரம்பரியம் எல்லாம் இருந்ததே. அதெல்லாம் இன்னைக்கு பஞ்சு பஞ்சா பறந்து போயிடுச்சு. எவ்வளோ ஒருத்தி வந்து தெருவுல நடு தெருவுல என்ன நிக்க வச்சு கண்ணாபுண்ணான்னு கேள்வி கேட்டு எல்லாத்தையும் நார் அடிச்சுட்டாடி, நார் அடிச்சுட்டா. என்ன சொல்றேன்? யார் என்ன சொன்னா? அந்த விசாலாட்சின்னு ஒருத்தி வந்து என்ன கேட்டா பாரு. அப்பவே அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன்டி, செத்துட்டேன். இப்ப வெறும் பணமா தான் உன் முன்னால வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். போ, போய் உன் பூ போட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியில ஏறி போ. என்னன்னா அது? கோவப்படுங்க. அதுக்காக இப்படி இல்லாம பேசுவேள்? அப்படி என்னதான் உங்களை கேட்டா? வண்டியா கட்டாடி, எனக்கு காது கொள்ளல. என்ன ஓய் திருமலாச்சாரி, பெருசா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு வாய்கிழிய பேசுறீர. இப்போ உம்ம வீட்லயே உம்ம பொண்ணு இப்படி ஒழுக்கம் கெட்டு அலையறாளே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீர்? இப்படி பர்த்தியா இருக்கு வாத்தியா இருக்கிறத விட போய் நாக்கு பிடிங்க நீ சாவுங்கன்னு சொல்றாடி. அப்பா, அந்த மாமி ஏன் உங்களை இவ்வளவு மோசமா பேசணும்? அவ ஒண்ணு சும்மா பேசலடி, காரணமா தான் பேசுறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ என்ன கேவலமா தான் பேசுறான். ஆனா அவளை அப்படி பேச வச்சது நம்ம ஆத்துல வந்து பிறந்ததே ஒரு தருதல, அந்த கங்கா தான். தைலா, நீ பெத்து வச்சிருக்கியே கங்கா, அவ அந்த மாப்பிள்ளை பையனை பார்த்து கேட்டாலாம், நீ அமெரிக்கால வெள்ளக்கார பொம்மநாட்டிகளோட கூத்தடிப்ப, ஓகே, அதே மாதிரி 4 வெள்ளக்கார ஆம்பளைகளோட நானும் கூத்தடிக்கட்டுமா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டாலாம். மானமுள்ள ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள பொம்மநாட்டி பேசுற பேச்சாடி இது. இத சொல்லிட்டு அந்த விசாலாட்சி என்ன கேக்குறா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு துளி கூட வெக்கம் இல்லாம பேசுறான்னா அவ எப்படி ஒழுக்கமுள்ளவளா இருக்க முடியும்? கண்டிப்பா அவ சோரமானவளா தான் இருக்க முடியுங்கிறா. உம்ம வீட்லயே இப்படி ஒரு அசிங்கத்தை வச்சுண்டு உனக்கு என்ன ஓய் கலாச்சாரம் பண்பாடுன்னு வாய்கிழிய பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்கிறாடி அந்த விசாலாட்சி. நீயும் குழந்தைகளும், நீ குழந்தைகளை வளர்த்திருக்கிற லட்சணம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவிட நீ ஊர்ல உலகத்துல எல்லாம் குழந்தைகளை எப்படியா வளர்க்கறா? சொல்லிக்கவே கேவலமா இருக்கு. ஏய் ஏய், இத பாரு தெரியாம தான் கேக்குறேன். என் பையன் நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கறான். என் மூத்த பொண்ணு உமா என் பேச்ச மீறது இல்ல. என் கடைசி பொண்ணு என் வார்த்தைக்கு என்னைக்கு மதிப்பு கொடுக்குறா. ஆனா இந்த கங்கா மட்டும் என் வார்த்தையை மதிக்கிறது இல்ல. நான் எது சொன்னாலும் எடுத்து பேசிட்டே இருக்கா. ஏண்டி அதுக்கு என்னடி காரணம்? அவ எனக்கு பிறந்தவ தானா? அவளை நீ எனக்கு தான் பெத்தியா? சொல்லுடி, வாய் திறந்து பதில் சொல்லுடி. நீ சொல்ல மாட்டேன், எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னங்க என்னாச்சு? அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. ஐயோ, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துறாங்க, அது வரைக்கும் பாத்துங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. அம்மா 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 ஏந்திரம்மா, போய் தண்ணி எடுத்துட்டு வாடி.